நல்ல பாதையில் நடந்திட நல் குணங்களை முன்னில் வளர்த்திடும் பரம பாதையை காட்டியே பரலோக வாழ்வினை ஈந்திடும். கால்கள் இடறி சேதமடைந்து சோர்ந்திடாமல் தூக்கிடும். கால்கள் இடறி சேதமடைந்து சோர்ந்திடாமல் தூக்கிடும். தேன் இனிமையிலும் இனிமை என் தேவாதி தேவனருளிய வசனமே. என் தேவாதி தேவனருளிய வசனமே. மார்ச் மாதம் 20ஆம் தேதி தவக்காலம் 4ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி வாசகம். இயேசுவை பிடிக்க முயன்றார்கள், எனினும் அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வசனங்கள் 1, 2, 10 மற்றும் 25 30 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். ஆனால் யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாகச் சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்லத் தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையோ? ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும்? இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நான் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்டு அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.